ஆபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து ஷூட்டிங் சூப்பரா பண்றாங்க. எல்லா காஸ்டியூமும் போட்டு அழகா நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க லாவண்யாவுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. அப்ப அந்த ஷூட் பண்றவரு கூப்பிட்டு கேட்குறாரு, "என்ன ராகவ், உங்களுக்கு அவ்ளோ பாசமா உங்க ஒய்ஃப் மேல?" அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாரு ராகவ், எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாருங்க, இந்த வீடியோல பாருங்க, எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க" அப்படின்னு அந்த கேமராமேன் அப்படியே காட்டுறாரு. வாங்கி ராகவ் பார்க்குறாரு. பார்த்த உடனே அப்படியே ஒரு நிமிஷம் அவ்ளோ ஒரு ஹாப்பியா அத பார்த்துட்டுருக்காரு. "என்ன ராகவ், நான் சொன்னதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்குறாரு அந்த கேமராமேன். அப்படியே வெட்கப்பட்டு ராகவ் சிரிக்கிறாரு. "இல்ல, உங்களோட மொத்த அன்பும் அப்படியே வெளிப்பட்டத நான் பார்த்தேன். நானும் எவ்வளவோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எப்படி உங்க மனசுக்குள்ள அவ்ளோ காதல வச்சிருக்கீங்க? 2 பேரும் லவ் மேரேஜா?" அப்படின்னு கேட்குறாரு. இல்ல, இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. "ஆனா என் மனசு முழுக்க இப்ப அபி தான் இருக்கா. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னோட காதல் எல்லாத்தையுமே நான் வெளிப்படுத்த போறேன். அத தான் நான் இப்ப பண்ணேன். இது கண்டிப்பா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நெனச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. "அபி, உன்கிட்ட நான் என் காதல சொல்ற நாள் சீக்கிரமா வரும் அபி. அதுக்காக நான் காத்துட்ருக்கேன். நீ என்ன ஏத்துக்கணும். நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நீ நீ மறந்து என் கூட நீ சேர்ந்து வாழணும் அபி. அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் அபி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி மனசுக்குள்ளேயே நெனைக்கிறாரு. "என்ன ராகவ், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த நெனச்சிட்டு இருக்கீங்க" அப்படின்னு அந்த கேமராமேன் கேட்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு ராகவ். அப்படியே அபியும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே கண்ண பார்க்குறாங்க. ஐய்யயோ! ஷூட் பண்ணும்போதே ஒரு கண்ண பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்ததே. இனிமே ஒரு கண்ணெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன் அந்த மாதிரி இருக்கு? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அப்படியே ஃபீல் பண்றாங்க. "இங்க பாருங்க, உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் கேட்குறாரு. அப்படியே அபி மனசுக்குள்ளேயே அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. "இல்ல, நீங்களும் அந்த நடிக்கும்போது அந்த நடிக்கிறன்ற அந்த ஃபீலே கிடையாது. ஏதோ உண்மையான ஒரு ஒரு பேர் பண்ற மாதிரியே இருந்தது. ரொம்ப 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 அவ்ளோ அன்பு இதில வெளிப்பட்டிருக்கு. உண்மையாவே சொல்றேன். நீங்க நடிச்ச அந்த ஷூட்டிங் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்க இது நல்ல ஒரு சக்சஸ் உங்களுக்கு குடுக்கும்" அப்படின்னு அந்த கேமராமேன் சொல்றாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. ஆனா அந்த லாவண்யாவுக்கு மட்டும் அப்படியே கடுப்பா இருக்கு. பயங்கரமா கோவம் வருது. "என்ன இப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இந்நேரம் நான் நடிச்சிருக்கணும். ராகவோட சேர்ந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அது எல்லாத்தையுமே இந்த அபி கெடுத்து விட்டுட்டா. இவ மயக்கம் தெளிஞ்சு எழுந்து வந்ததுனால தான் இவ்ளோ பிரச்சனையும். இன்னைக்கு என்னோட ஆசை, கனவு எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அபி, ராகவ் 2 பேரும் சேர்ந்து நடிச்சு அதுவும் நல்ல பேர் வேற எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குன்னு வேற அந்த கேமராமேன் அப்படி புகழ்ந்து பேசுறான். எனக்கு வயிறு எரியுது. என்னோட கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேது. "இங்க பாரு ராகவ், உன்னை யாருக்காகவும் நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். எதுக்காகவும் நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். கண்டிப்பா நீ எனக்கு தான் ராகவ்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே லாவண்யா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கோவமா வருது பயங்கரமா. கோவத்தோடயே அப்படியே அங்கருந்து போறாங்க. "இங்க பாருங்க ராகவ், எல்லாமே ஓகே. நான் உங்களுக்கு இது எல்லாமே எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் சொல்றாரு. ஓகே" அப்படின்னு சொல்றாரு ராகவ். அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இருக்காங்க. ராகவ், அபி 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாரு. "என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. "இல்ல அபி, நீ ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டல்ல, அது உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப அழகா இருந்தது" அப்படின்னு சொல்றாரு. "அததான் அப்பயே சொல்லிட்டீங்களே" அப்படின்னு அபி சொல்றாங்க. "இல்ல அபி, எத்தன வாட்டி சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. அபி எதுவுமே பேசவே இல்ல. சிரிக்கிறாங்க. "இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நீ வந்த, எல்லா இடத்துலயும் ரெடி ஆன. ஆனா கரெக்ட்டான டைம்க்கு வந்திருக்கலாம்ல. எனக்கு எவ்ளோ டென்ஷனா இருந்தது தெரியுமா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஐயோ கடவுளே! இவர்கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லவே முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த லாவண்யா தான். அவ தான் நான் அவ நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி ரூம்ல போட்டு அடைச்சு துணியெல்லாம் மேல போட்டு வச்சிருக்கா. இதெல்லாம் இவர்கிட்ட நான் சொல்ல முடியுமா? சொன்னாலும் இவரு தாங்குவாரா? தேவையில்லாத லாவண்யா கிட்ட போய் சண்ட போடுவாரு. தேவையா? இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அந்த உண்மை எல்லாமே நாமளே மறைச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அபி மனசுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிறாங்க. ராகவ் மட்டும் அப்படியே கேட்டுட்டே இருக்காரு. ஆனா அபி வந்துட்டு அப்படியே மைண்ட டைவர்ட் பண்றாங்க. "சரிங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டோன்னா, "ஓகே ராகவ், நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு எல்லா வீடியோவும் நாங்க அனுப்பி விடுறோம். நீங்க பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஓகே. நான் எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஷூட் பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. "ஓகே, தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாரு. "பரவால்ல ராகவ், இதுல என்ன இருக்கு? கரெக்ட்டான டைமுக்கு அபி வந்துட்டாங்க. அதுவே போதும். எல்லாமே நல்லா நடிச்சு குடுத்தீங்க. ரொம்ப எனக்கு எல்லாமே ஈஸியா முடிஞ்சது. நெறைய ஷூட் எடுக்கிற மாதிரிலாம் இல்ல. ஒரு ஷூட்லயே சூப்பரா பண்ணீங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. இதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லன்னா நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இப்ப எனக்கு எடிட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணீங்க" அப்படின்னு அந்த கேமராமேன் சொல்றாரு. அங்க வந்திருக்க அந்த கிளையன்ட்டும் பார்க்குறாங்க. "ராகவ், கங்ராச்சுலேஷன்ஸ் அபி, கங்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர். நான் வீடியோவ பார்க்கும்போதே இது சக்சஸ்ன்னு எனக்கு தோணுச்சு.
இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அபி, ராகவ் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஓகே நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அபி, ராகவ் 2 பேருமே கார்ல வராங்க. வரும்போது அப்படியே ராகவ் ஒரு மாதிரி பயங்கரமா சந்தோஷத்தோட அப்படியே நடந்ததையே நினச்சு பார்த்துட்டே வராரு. அப்படியே அபியும் பார்க்குறாங்க. இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. இவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒண்ணுமே புரியலையே. இவருக்கு ஏதாவது பைத்தியம் கித்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறாங்க. என்ன அபி, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் நீ நினச்சிட்டு இருக்க மைண்ட் வைஸில். எனக்கு புரியும் அபி. நீ என்ன பண்ணாலும் எனக்கு புரியும். ஏன்னா என் மனசு முழுக்க நீ தானே இருக்க. இப்போ என்னோட காதலை நான் உன்கிட்ட சொல்லிட்ட உடனே அந்த பைத்தியம் தானாகவே தெளிஞ்சிடும் அபி. அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. என்ன இவர் எதுக்கு சிரிக்கிறாரு, எதுக்கு ஆக்ஷன் பண்ணுறாரு ஒன்றுமே புரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி குழப்பமாகவே வராங்க. அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. கண்டிப்பாக இவர் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. அபி ஏதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாத அபி, வா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஜூஸு அபிக்கு தேவையான எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு. எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் அபி, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அபி சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ரசிக்கிறாரு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு அபியோட சேர்ந்து. ஓகேங்க எல்லாமே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. காட்டு பார்க்கலாம் அப்படின்னு ராகவ் வாங்கி குடிக்கிறாரு. என்னங்க நான் எச்ச பண்ணிட்டேன். பரவாயில்ல அபி, இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி இருக்குது நான் டேஸ்ட் பார்க்குறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வாங்கி அப்படியே குடிக்கிறாரு. அபியும் அப்படியே பார்க்குறாங்க. ராகவும் அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது இவர் நான் எச்ச பண்ணதெல்லாம் குடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி பார்க்குறாங்க. இவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காதே, ஒன்றுமே புரியலையே, இவர்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ராகவ் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. சிரிச்சுக்கிட்டே குடிக்கிறாரு. ஆமாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது, அபி குடித்தது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ணி குடிக்கிறாரு. ஆனால் அபிக்கு மட்டும் எதுவுமே புரியல. இவர் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்காரு ஒன்றுமே புரியலையே. இவர் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறாரு, அதுவும் நான் குடித்ததெல்லாம் குடிக்கிறாரு, இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு அபி யோசிக்கிறாங்க. ராகவ் மட்டும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அபியே பார்த்து ரசிக்கிறாரு. அபி கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க 2 பேருமே சேர்ந்து. ஓகே அபி சாப்பிட்டியா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. கிளம்பலாம் அப்படின்னு அபி சொல்கிறார். அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. என்னப்பா ஷூட்டிங்லாம் நல்லா போச்சா, நல்லா இருந்ததா, எப்படி நடிச்சிங்க, ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அனுப்பிட்டேன் பாட்டி, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது ராகவ், ரொம்ப அழகாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, என் கண்ணே பற்றம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வாங்கி பார்க்குறாங்க. அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அபி, என் கண்ணே பற்றம் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்கள் 2 பேரும் அது ஏதோ ஒரு நடிக்கிறதுக்கு நடித்த மாதிரியே இல்லை, ஏதோ உண்மையாக உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தின மாதிரி இருக்குது, தத்ரூபமாக வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அபி, கண்டிப்பாக உனக்கு சுற்றி போடணும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அனுவும் வாங்கி பார்க்குறாங்க. ஆமாம் அபி சூப்பராக இருக்குது, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அபி அப்படியே பார்க்குறாங்க. ராகவும் அப்படியே பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக கோவம் வருது முரளிக்கு. அவரும் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு கோவம் தாங்க முடியல. அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்துட்டு ஆமாம் அபி கங்க்ராச்சுலேஷன் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இந்த ஆடு நல்லா வரும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது. சுந்தரியும் சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் அபி நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இவ எப்படி நடித்தா, இவன் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டு கொடுத்தா எல்லாமே சொதப்பி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. முரளி அப்படியே பயங்கர கோவமாக முறைக்கிறார் அப்படி சுந்தரியை. ஐயோ இவன் வேற பார்க்குறானே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவனுக்கு கோவம் வந்தால் நம்மளை கழுத்து நிறுச்சியில் கொண்டுடுவான், ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி வேற பக்கமாக பார்க்குறாங்க. முரளிக்கு அப்படியே கோவமாக இருக்குது. இந்த அம்மாவை நினச்சி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இதுக்கிட்ட போய் பொறுப்பை ஒப்படைச்சேன் பாரு, லாவணியை வச்சு பார்த்துக்கிறேன், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா சொதப்பி வச்சிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவமாக அப்படியே உள்ளே போகிறாரு. அபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக கிளைண்ட் ஓகே பண்ணிவிடுவாங்க, அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க. பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எப்போவுமே 2 பேரும் சேர்ந்து தான் நடிக்கணும், கரெக்டாக இருக்குது, ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆகாஷ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ராகவ் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை அபி அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது நீ எங்கே தான் போனேன், நான் எப்படி தென்ன தெரியுமா, சுற்றி எல்லா இடத்துலையுமே தென்னை, ஆனால் உன்னை கண்டுபிடிக்கவே முடியல, எங்கே தான் போனேன், அப்புறம் திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. எனக்கே தெரியலங்க, ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தேன், ஒரு ரூம்குள்ளே இருந்தேன், அப்புறம் நான் எழுந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீ மயக்கமான ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிற,
ரூம்குள்ளே போனேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஆமாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அங்கே உட்காந்துட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு ரூம்குள்ளே இருந்தேன், நானாகவே தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருக்கும், இந்த மாதிரிலாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த லாவண்யாவோட வேலையாக தான் இருக்கும். அவள் தான் இதெல்லாம் பண்ணுவா, அவள் நடிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஆனால் ராகவ் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. யார் அபி, அங்கே யார் உனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் ஒன்றுமே புரியல. வந்துட்டேன்னா ஆட் ஷூட் நல்லபடியாக நடந்ததா, அது போதும். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதையே பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி அபி, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். அதுக்குள்ளே ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசிட்டாரு. அந்த கிளைண்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குது ராகவ், நல்ல பயங்கர ஹிட் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் சார், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. யாருங்க ஃபோனில் அப்படின்னு அபி கேட்குறாங்க. நம்ம நடித்தோம்ல, அது எல்லாமே பார்த்தாங்க கிளைண்ட்டு, எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக வரவேற்பு இருக்கான், நல்லா இருக்குது, நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்படியா, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஆமாம் அபி, நான் தான் சொன்னேன்ல 2 பேரும் நடித்தது நல்லா இருந்தது, நல்லா வரும்னு சொன்னேன்ல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. என்ன போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வெளியே வராரு. வந்த உடனே பாட்டியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நாங்கள் நடித்தோம்ல, அது சூப்பராக இருக்குது, கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நல்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சூப்பர் ராகவ், ரொம்ப நல்லா பண்ணேன்னு நான் தான் சொன்னேன்ல, இந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதே நான் சொல்லிட்டேன் இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நீ இன்னும் நல்லா இருக்கணும், பார்க்க நல்லா வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு. அபி சூப்பர், நல்லா பண்ணி கொடுத்துருக்கம்மா, நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அபி சூப்பர், தேங்க்ஸ் அபி, நீ தான் அபி எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு ராகவ் சொல்கிறாரு. என்னங்க, நான் ஒரு சாதா ஒன்றுமே நான் பண்ணலை, ஜஸ்ட் நீ அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் பண்ணேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெருசாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி, நீ நடிக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் உன்னை கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சேன், இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்கல்ல, பாரு கிளைண்ட்லாம் எப்படி பாராட்டாங்க தெரியுமா, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், அது சக்ஸஸ் ஆகிட்டா அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. புரியுது, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு புரியுது. அபி, உனக்கு ஏதாவது வேணா கேளு அபி, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. நீங்கள் தான் ஏற்கனவே கேட்டீங்க, நான் தான் சொன்னேன்ல எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு அபி, தயவு செய்து ஏதாவது சொல்லு, உனக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியுது, போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட அபி பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது. கண்டிப்பாக நம்ம போய் அத்தை கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வராரு. அங்கே வந்து சுந்தரி ஃபோன் பண்ணி லாவண்யா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும், அதை நீ ஒழுங்காக செய்யவே இல்லையா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன், அபிக்கு மயக்க மருந்து கொடுத்து ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு எல்லாமே ஒளிச்சு வச்சு எல்லாமே பண்ணி நான் தான் நடிக்கணும்னு கரெக்டாக வந்து நிற்கிறேன், அதுக்குள்ளே அபி மயக்கம் தெரிஞ்சு எழுந்து வந்துட்டா, எல்லா பிளானும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த ராகவ் என்னென்ன பண்ணான் தெரியுமா, அப்படியே அபியோட அப்படியே ரொமான்ஸ் பண்ணான், அப்படியே மந்திரம் போடுறான், அப்படியே அவன் காதலை வெளிப்படுத்துறான், எல்லாமே பண்ணான் தெரியுமா, என்னால் அதை தாங்கவே முடியல, நானே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு லாவண்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சுந்தரிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. நான் தான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் எல்லாமே நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டி, நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே சுந்தரி யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த முரளிக்கிட்ட மாட்டினா அவ்வளோதானே, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான், அவன் வேறு வெறியே பிடிச்சிடுமே அவனுக்கு, அவன் எப்படியாவது என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகிறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக முரளி வந்துட்டாரு. ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமா, அவ்வளோதான், இவன் கழுத்து கூட ஏற்கனவே பிடிக்க வந்தான், இப்போ நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லணும், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரமாக நிற்கிறாங்க. என்னத்த என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னால் ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா, எதுக்காக இப்படி பண்ணீங்க, எனக்கு வர கோவத்துக்கு உங்களை என்ன ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாத முரளி, என்ன எதுவும் பண்ணிடாத, தயவு செய்து என்ன எதுவும் பண்ணிடாத, நான் தாங்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரி, நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காக அபி ராகவ் 2 பேரும் நடிக்க விட்டீங்க, அவன் பாருங்க எப்படி மோந்திரம் போடுறான், அதே மாதிரி அபி ரிங் போடுறான், அப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒரு உண்மையான ஒரு கப்பல் மாதிரி நடந்துக்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன் அத்தை, எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தானே, உங்களோட பிளான் ஒழுங்காக இல்லை, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு முரளி. இங்கே பாரு முரளி, என் மேலே நீ தப்பாக நினைக்காத, நான் லாவண்யாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே சொன்னேன், லாவண்யாவும் எல்லாமே பண்ணியிருக்கா, அதையும் மீறி அபி வந்து எழுந்து வந்துட்டுருக்கா, அவள் மயக்கத்தில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஆட் ஷூட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க, மயக்க மருந்தை நல்லா அடிச்சிருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நேரம் தெரியாமல் இருக்கும், உடனே தெளிகிற மாதிரி எதுக்கு கம்மியாக அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கோவப்படுறாரு. இங்கே பாரு முரளி,
அவள் எவ்வளோ அடித்தா இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் மயக்க மருந்து கொடுக்க சொன்னேன், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. எனக்கு என்னால் தாங்க முடியல அத்தை, என்னோட அபி அத்தை, அவள் என்னோட அபி, அவளுக்கு போய் அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான், இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு, சும்மா நீ அதை பற்றியே பேசி கடுப்பேற்றிட்டு இருக்காத, புரியுதா புரியுதா, விடு, அடுத்த வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. என்னத்த அப்படி சாதாரணமாக விடுன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல, நான் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது, அந்த அபி எதுக்கு அவன் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக, அந்த அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருந்தது, எப்படி ராகவ் பக்கம் திரும்பிச்சு, எனக்கு அது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலல்ல, அந்த மதுவை தான் அவன் நினச்சிட்டு இருந்தான், இப்போ என்னடானா அபி அப்படின்னு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாரத்தை ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக இப்போ அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும், வந்தால் தான் அவங்களை எப்பவுமே சண்டை வரா மாதிரியே பார்த்துக்கணும், அவங்க 2 பேரும் அன்னோனியமாக அப்படியே ஒரு பாசமெல்லாம் அவங்க இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த ராகம் வந்து ஏதோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் அவனோட காதல் வெளிப்படுத்துகிற மாதிரி தானே சொன்னீங்க அன்னைக்கு, அப்படி வெளிப்படுத்தவே கூடாது அத்தை, அது வரப்போகுது அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் கண்டிப்பாக காதலை அபிக்கிட்ட சொல்லக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்பா, நான் பிளான்லாம் போடவே இல்லை, நீயே போட்டுக்கோ, என்ன பண்ணுறியோ நீயே பண்ணிக்கோ, நீ என்ன பிளான் போட சொல்லுவ, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா உடனே என்ன வந்து கழுத்து பிடிப்பேன், நீயே போட்டுக்கோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. சரி அத்தை, நீங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம், நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இந்த வாட்டி நான் தான் பண்ணணும், நான் விடவே மாட்டேன், நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவமாக போகிறாரு. ஐயோ அப்பா, இவங்கிட்டேருந்து நல்லபடியாக தப்பிச்சோம், இல்லைன்னா இந்நேரம் நம்ம கழுத்தை பிடிச்சி இவன் கொண்டுட்ருப்பான், இவனுக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது, ஐயோ அபின்னா இவனுக்கு கொஞ்சம் நஞ்ச பாசம்லாம் ஓடலை, இவன் உடம்பு முழுக்க அபி தான் ஓடுறா போல இருக்கு, என்ன ஒரு வெறி பிடிக்குது இவனுக்கு, மனசு முழுக்க அபி அபி அபின்னு பைத்தியக்காரனாக சுற்றிட்டு இருக்கான், இவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்கு, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. முரளி போகிறாரு, அப்படியே கடுப்பாக அப்படியே போய் சிவத்தை குத்துறாரு. என்ன அபி, அவன் கூட நடிச்சு நீ சந்தோஷமாக இருக்கியா, நீ சந்தோஷமாக இருக்கியா, என்னால் தாங்கவே முடியல அபி, என்னால் தாங்கவே முடியல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அது நடக்குது, என்ன பண்ணுறது, விட மாட்டேன் அபி, விட மாட்டேன், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் காதலை சொல்ல போகிறானா, அவன் என்ன பண்ணுறன்னு பாரு, அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம், அந்த ராகவை நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் அன்னைக்கு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, அவன் வீட்லேயே தான் இருக்கணும், என்ன பண்ணலாம், டேப்லெட்டை மாற்றி வைக்கலாமா, அதுவும் முடியாது, அந்த அபி அந்த பிபி டேப்லெட்டை கரெக்டாக கபோர்டில் வச்சு பூட்டி வச்சு கொடுக்குறான், அதனால் டேப்லெட்டையும் மாற்ற முடியாது, அந்த விஷயமும் சொதப்பிடுச்சு, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும், அவன் கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கவே கூடாது, அதுவும் அபிக்கிட்ட எதையுமே அவன் வெளிப்படுத்தவே கூடாது, அவனை ஏதாவது பண்ணணும், பிளான் கரெக்டாக போடணும், அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. சந்தோஷமாக இருக்காரு ராகவ், பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. அபிக்கு ரிங் போட்டது, அபி வந்து ராகவுக்கு ரிங் போட்டது, அபி கழுத்தில் தாலி கட்டினது, அந்த ஹேர் ஷூட்டை பற்றி அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. அபி, நீ என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க, என்னோட காதலை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துகிற நாள் சீக்கிரமாகவே வரப்போகுது, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பாக என் காதலை நான் உங்ககிட்ட சொல்லுவேன், என் கூட நீ சேர்ந்து வாழணும், கண்டிப்பாக உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், சாரி அபி, உன் மேலே நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன், அது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அபி, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவ்வளோ சந்தோஷமாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்குறாரு, மறுபடியும் அப்படியே அபி பார்க்குறாங்க, என்ன இவர் அடிக்கடிக்கு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே ராகவ் திரும்பி பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அபி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கேட்கும்போது கூட அந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, அந்த நாள்னா எந்த நாள் அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஐயோ, இவ எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்குறாளே, இவகிட்ட இப்போ நம்ம வளரிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், அதுவா ஒன்றும் இல்லை அபி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். சரிங்க சரி, உங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது, ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. எனக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருக்கு, அபி தான் என்னோட ரத்தம் ஃபுல்லாக ஓடுறா, என் மனசு முழுக்க அபி தான் இருக்கா, அது உனக்கு என்னைக்கு தெரியும், கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் தெரியும், அது வரைக்கும் நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பேன், எப்போ எனக்கு பைத்தியம் தெரியும், என் காதலை உங்ககிட்ட சொல்லிட்டோன்னே என்னோட பைத்தியம் தெளிஞ்சிரும், அப்போ உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே அப்படி சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு கட்டில். அபி இந்த பக்கம் பார்க்குறாங்க. என்னங்க எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் தூங்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போ அபி, நீ போய் தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாக்க சொல்கிறாரு.
நீங்கள் ஏன் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. நான் படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு நான் படுக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே அபியே பார்க்குறாரு, ரசித்து பார்க்குறாரு, பயங்கர சந்தோஷத்தோடு பார்க்குறாரு. அபி எனக்கு நாளைக்கே வந்துட்டா நல்லாயிருக்கும் போல இருக்குது, அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன் என்னோடய காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கர சந்தோஷமாக யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் முரளி மட்டும் அப்படியே பிளான் போட்டுட்ருக்காரு. ஏதாவது பண்ணணும், பண்ணி அவன் காதலை வெளிப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும், அதுதான் நம்ம வேலை. இந்த அத்தைக்கிட்ட சொன்ன வேலை சொதப்பிடுச்சு, ஆனால் நாம் பண்ணுற வேலை கரெக்டாக இருக்கணும், அடிக்கிற அடி எல்லாமே கரெக்டாக விழணும். என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக பிளான் போட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அபி நீ எனக்கு தான் அபி, அவன் கூடலாம் நீ சேரவே கூடாது, அவன்லாம் உனக்கு கிடையாது அபி அப்படின்னு முரளி சொல்லிகிட்டே